வணக்கம். இன்னைக்கு உங்களை எல்லாரும் கூப்பிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், கிரைம் சுச்சுவேஷன் பற்றி தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்து இருக்குது, குறிப்பாக கடந்த ஒரு 5 வருஷத்தில் தமிழ்நாடு அரசு என்னென்ன ஆக்ஷன் எடுத்து இருக்குது, இன்னைக்கு தேதியில் இந்த கிரைம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதை சம்மந்தமாக அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபிங் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வருவதுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்நாடுடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ஒரு சுச்சுவேஷன் கணக்கு எடுத்து பார்க்கும்போது எல்லா மேஜர் கிரைம் ஹெட்ஸில் நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் ரிப்போர்ட்டட் ஒரு சப்ஸ்டான்சியல் டிக்ளைன் இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது நம்ம நம்பர் ஆஃப் மர்டர் கேசஸ் ரிப்போர்ட்டட் எடுக்கும்போது, அதுபோல் மர்டர் ஃபார் கெயின் எடுக்கும்போது, டெக்காய்டி கேசஸ் எடுக்கும்போது, ராபரி இந்த மாதிரி கேசஸ் எடுக்கும்போது, இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் த ரைட்டிங், நம்பர் ஆஃப் ரேப் கேசஸ். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன் ஆல் தீஸ் கிரைம்ஸ் எல்லாத்துல த நம்பர் ஆஃப் கேசஸ் விச் ஆர் பீங் ரிப்போர்ட்டட் தேர் இஸ் எ சப்ஸ்டான்சியல் டிக்ளைன். ரொம்ப ஸ்பெசிஃபிக் பேசணும்னா ஐ வில் ஜஸ்ட் டேக் அப் நம்பர் ஆஃப் மர்டர் கேசஸ் எடுங்க. 2021 தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலில் 1597 cases were reported for the murder. இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன்னு காட்டிட்டு இருக்கோம். 2024 1490 cases, 2025 1461 cases. சேம் கைண்ட் ஆஃப் அ ட்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் ரேப் கேசஸில் பார்த்தீங்கன்னா same kind of a steady decline is there. 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே steady decline. இன்னைக்கு 2025 401 cases reported in 2025. இப்படி பார்க்கும்போது in most of the almost all the major crime heads the number of cases which are being reported has come down. அதே போல் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆல் த மேஜர் ஈவெண்ட்ஸு, டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸு, அதர் கைண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டு நம்ம இணைந்து இதை கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இந்த மெசேஜ், இந்த ப்ரீஃபிங் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம். ஸோ தட் வி கேன் பிகாஸ் இந்த மீடியாவில் ஒரு லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் கொஞ்சம் ஒரு பிக்சரு கண்ட்ரரி டு த ஃபேக்ட்டு ஒரு பிக்சரு கொஞ்சம் கொண்டு வராங்க சில இடத்துலேருந்து. அதனால் இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் கிட்டே பேசலாம். வி கேன் கிவ் த ட்ரூ பிக்சர் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அந்த நோக்கத்துடன் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். And this is the broader picture and with this இது கூட தான் நம்ம இப்போ இப்போ போய்கிட்டு இருக்கோம். 2026 உடைய ஃபிகர் எடுத்து பார்க்கும் போது கூட சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் we can say. If you want I can give the facts and figures of 2026 figures also, but a similar kind of a trend is seen in 2026 figures also. So this is the first message that we want to give, that actually the number of crime for the last 5 years is going down. If you look at the hard statistics, number edutha pathina actual number is coming down. Sir, unlike media also picture hot picture of something. I think or request, let us just allow us to give our whatever message that we have. After that we can take your queries also. DGP, would like to add something to this? நம்ம ஹோம் செக்ரட்டரி சார் இப்போ சொன்னது வந்து
லாஸ்ட் 5 இயர்ஸில் முக்கியமான வழக்குகள், அதாவது மர்டர் ஃபார் கெயின், ராபரி, டெக்காய்டி, அந்த இதை பார்க்கும்போது ஸ்டெடியனுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம மக்களை நிறைய குற்றங்களை ரிப்போர்ட் பண்ணவும் சொல்கிறோம் நடந்ததுன்னா. இப்போ போக்சோ வழக்குங்கிறது சமீபத்தில் வந்த சட்டம், 2012-13 அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சட்டம் தான். அதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்தது முதல்ல. இப்போ கவர்மெண்ட் ஆஸ் எ ஹோல் அப்ரோச்சில் காவல்துறை மட்டும் இல்லை, பள்ளிக்கல்வித்துறை, சோஷியல் வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து, ஆயுதராட வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து போக்சோவை பற்றி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் போய் சொல்கிறோம் போக்சோ கேஸ் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு. இப்போ தைரியமாக ஸ்கூலில் ஒரு வாத்தியார் குழந்தைய தப்பாக டச் பண்ணாருன்னா வந்து சொல்கிறாங்க. இது 10 வருஷம் முன்னாடி நடக்கலை. அதனால் சில குற்றங்கள் தலைப்பில், அதாவது போக்சோ கேஸ்லேயே வருது சில குற்றங்கள். அதேமாரி எஸ்சி எஸ்டிலையும் இப்போ வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்து, ஈவன் ஜாதி பேர் சொன்னாலும் உடனடியாக அதுக்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறோம். அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, காயம் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உடம்புல. அதனால் இந்தமாரி சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸில், எஸ்பெஷலி போக்சோ அண்ட் எஸ்சி எஸ்டி ஆக்டில் நிறைய அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் ஆஸ் எ ஹோல் அப்ரோச், அது காவல்துறை மட்டும் இல்லை மற்ற துறைகளும் சேர்ந்து மக்களுக்கு அந்த அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அதனால் நிறைய புகார்கள் வருது. அந்த வர புகார்களை வந்து நம்மளும் பதிவு பண்ண சொல்கிறோம். முன்னமாரி எல்லாத்தையும் வந்து பெட்டிஷனாக வச்சுருக்கிறதோ அல்லது விசாரிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பர்க்கிங் அந்த மைண்ட் செட் இல்லாமல், எதாக இருந்தாலும் அதை விசாரிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி கவலைப்படக்கூடாது, வழக்கை பதிவு செஞ்சு விசாரிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் போக்சோலையும் எஸ்சி எஸ்டிலையும் உங்களுக்கு நிறைய வழக்குகள் பதிவாகிறது. நம்ம வந்து குற்றங்கள் நிறையன்னு சொல்லி சமுதாயத்தையே நம்ம வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் மக்களுக்கு இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துடும். ஏதோ சொசைட்டியில் நம்மளே ரொம்ப கீழே போயிட்டோமோன்னு. அப்படி கிடையாது. போக்சோ குற்றங்கள் நடந்தால் நமக்கு வரணும். நம்ம எல்லா குற்றத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணுறது தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த குற்றங்களில் கூட ஒரு 2 கேஸ் தான் இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் நம்ம அக்யூசரை கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் தமிழக காவல்துறையை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த குற்றம் நடந்தாலும் அது சீரியஸ் குற்றம் தான். அதில் வந்து நம்ம வந்து இது சின்ன குற்றம், அது பெரிய குற்றம்னு இல்லை. அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம், எடுப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு மீறி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம் நம்மளை பற்றி அசஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் மக்களிடையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய குற்றங்கள் வந்தால் தகவல் சொல்லுங்கும் போது நம்ம அதை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை குறைக்க ஏற்பாடு பண்ணக்கூடாது, முயற்சிக்கக்கூடாது. We can take the question. சிவகங்கையில் ஏற்கனவே வந்து அஜித் குமார் அட்லீஸ்ட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு மெசேஜ் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். 0 டாலரன்ஸ் டு எனி கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ். லாஸ்ட் டைமு நீங்கள் சொன்ன அஜித்குமார் கேஸ்லேயே கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டு, கவர்மெண்ட்டுடைய ஸ்விஃப்ட் ஆக்ஷன் நீங்களே பார்த்துருக்கீங்க. இந்த கேஸில் டிரான்ஸ்பரண்ட் முறையில் விசாரணை நடக்கணும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு அந்த கேஸை சிபிஐக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஒரே காரணம், people should feel that they is a transparent and impartial. Otherwise நம்முடைய சிபிசிஐடியோ அதில் நல்லா விசாரணை செய்யலாம். பட் இன்னும் ஒரு 1 ஸ்டெப் ஃபர்தர் ஒரு மெசேஜ் கொடுக்குறதுக்கு டிரான்ஸ்பரன்சிக்காக இந்த ஆக்ஷன் எடுத்து. ஸோ கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட் ஆன் ஆல் த கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸு இதை கரெக்டாக நீங்களே பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் இன்சிடென்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுறீங்க, சிவகங்கையில் நடந்த இப்போ செகண்ட் இன்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லுறீங்க. தட் ஆல்சோ வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். அதுவும் நம்ம சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்கோம். அதில் என்ன உண்மை இருக்குது அந்த உண்மைப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அதில் there is 100% no doubt about it. And very strict message has been given to the department to be very, very careful about how to deal with the people. மக்களை எப்படி டீல் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி டீல் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரி எப்படி செய்யணும், அது சம்மந்தமாக நம்ம ஸ்ட்ரிக்ட் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கோம். பட் இதில் 1-2 இன்சிடென்ட்ஸ் இருக்கும் போது இதில் முக்கியமாக என்னென்னா கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் அதில் எப்படி இருக்குது. கவர்மெண்ட் அது உண்மையில் டிரான்ஸ்பரண்ட் மேனரில், ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனரில் விசாரணை செஞ்சுட்டு ஏதாவது தவறு நடந்து இருக்குதா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதா இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் பார்க்கணும். And the opposition is only raising alarm over the law and order issue which you are trying to resolve. Is that correct? Or is it only raising alarm over the opposition is only raising alarm over the law and order issue which you are trying to resolve? And the opposition is only raising alarm over the law and order issue which you are trying to resolve.
See, I will just answer generally and I will then request our senior police officers to respond to this. Exactly for that only I was saying that sometimes we tend to draw a bigger picture, I would say, tend to draw a bigger picture based on one incident, which is not correct. When you are trying to draw a bigger picture, it should be based on the whole kind of a situation that is there. Then only we can draw a bigger picture. As far as sexual assault case பொறுத்தவரைக்கு இப்போ தமிழ்நாடு அரசு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் the kind of action நாங்கள் எடுத்திருக்கோம், I think that much kind of a serious action would not have taken place in decades, whether it is a sexual assault against women or it is a sexual assault against children under POCSO. Definitely I can say you with all this, investigation உடனடியாக நடக்குது, impartial fair investigation உடனடியாக நடக்குது. கன்விக்ஷன், ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன் பற்றி ஜெனரலாக நம்ம பேச மாட்டோம், பட் ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன் இஸ் பீங் கிவன் லாட் ஆஃப் இம்ஃபசிஸ். இப்போ நாங்கள் போக்சோ கோர்ட்டுடைய ட்ரையல் எப்படி நடக்குது, கன்விக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது, அதுவும் நம்ம ரொம்ப மானிட்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேஸில் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். மேபி அவர் ADG Eleno would like to add something to this particular thing. Now we are expending highest priority to all these POCSO cases, and almost all of the cases the investigation timeline are being adhered to. This might go, that is switched off on the side down. So almost all the cases, the timelines for charge sheeting, the 60 days and 30 days, they are being honored. And let me tell you that because of the quality of investigation and the emphasis we are giving, the POCSO convictions have shown a jump. Almost every week we are seeing a 20-year conviction in a POCSO case. And we can give you data also, but as far as the conviction in POCSO is concerned, that must be the highest and better than even murder cases. So POCSO cases are being accorded very top priority by police department. The POCSO cases victims and the assistance and the fund கொடுக்கிறதுல there is a lot of delay இருக்குன்னு சொல்லுங்க. அந்த விக்டிம் அசிஸ்டன்ட் ஃபண்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிலேருந்து ப்ராசஸ் ஆகி இங்கே வரும். அது போக்சோ கேஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக எதாவது இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம். பார்த்து அது டோட்டல் நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இல்லை. ஆமாம், வழக்குகள் கூட தான் வந்துட்டுருக்கு. வருஷம் வழக்குகள் கூட தான் வந்துட்டுருக்கு. போதைப்பொருள் பழக்கம் தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? போதைப்பொருள் பழக்கம் தான், கஞ்சாவா இருக்கட்டும், இல்லைன்னா மதுவா இருக்கட்டும், போதைப் பொருட்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக முக்கியமான காரணம் இருக்குதா இல்லையா அதை பற்றி விவாதிக்க வேண்டாம். ஆனால் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய ஸ்டாண்டு எடுத்த நடவடிக்கை பற்றி நான் சொல்ல முடியும். டெஃபினட்டாக இந்த போதைப் பொருட்கள் பொறுத்தவரைக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நடந்த ஆக்ஷனு தமிழ்நாட்டில் நடக்கலை. டெஃபினெட்லி ஐ கேன் சே லாஸ்ட் 5 இயர்ஸில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் இதுக்கு எதிராக எடுத்திருக்கோம் அந்த ஆக்ஷனு எடுக்கலை. நிறைய ஆக்ஷன்ஸு இன்ஃபோர்ஸ்மெண்ட்டு சைடில் ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷனு, நம்பர் ஆஃப் கேசஸ் புக்டு, நம்பர் ஆஃப் பர்சன்ஸு அரெஸ்டடு, இதெல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஃபிகர் வேணுமென்னா கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஃபிகரே கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். இப்போ போதைப் பொருட்கள் சம்மந்தமாக மெயினாக NDPS ஆக்டில் ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ NDPS ஆக்டில் நான் லாஸ்ட் 5 இயர்ஸு பற்றி மட்டும் பேசுகிறேன். 2021 6,800 கேசஸ். ஆனால் இப்போ நம்ம கடுமையான ஆக்ஷன் எடுத்து எங்கெங்கே ரிப்போர்ட் ஆகுது, எங்கெங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் பார்த்து ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுத்ததுனால 2021 more than 11,000 cases have been, FIRs have been registered. இதே போல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டட் இதெல்லாம் பார்க்கும்போது
அந்த ஆக்ஷனுடைய மேக்னிடியூடு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ்ஸு நம்ம டிமாண்ட் சைடு ரிடக்ஷன்லேயே நிறைய ஒர்க் செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் விழிப்புணர்வுக்காக ஆன்டி ட்ரக் கிளப்பு நாம்கே மாஸ்டர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுடைய மேனுவல்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்டே உருவாக்கி இருக்கோம். இதை ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணதுக்கு பல டிபார்ட்மெண்ட் இதில் இருக்காங்க. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டு உடைய இணைந்த போதைப் பொருட்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். 25 ஹாஸ்பிட்டல்ஸை நம்ம மறுவாழ்வு சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொது பொருட்கள் சம்மந்தமாக மறுவாழ்வு சென்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, காலேஜ் ஹையர் எஜுகேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு ஒரு 5 இயர்ஸில் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் இன் த ஹோல் கண்ட்ரி சொல்லலாம். சார் ஆனால் FL2 பார்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக FL2 பார் மதுபான கடை டாஸ்மாக் மட்டும் கடந்த 2 வருஷத்துல 800 கடைகள் கூடியிருக்கவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் டாஸ்மாக் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே தானே போகுது தமிழ்நாட்டில். டாஸ்மாக் உடைய பார் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா அதை சொல்லுறீங்களா? FL2 பார் FL2 நம்பர் ஆஃப் பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்கிறீங்க. நம்பர் ஆஃப் FL2 அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை, அதனால நான் அந்த நம்பர் பற்றி நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியலை. ஆனால் எந்த லைசன்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராசஸை இப்போ ஆன்லைன் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய டிரான்ஸ்பேரன்சி பண்ணியிருக்கோம். லைசன்ஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கிவன் டைம்குள்ளே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான் ஆர் த டேஸ் அப்ளிகேஷன் கொடுத்து எங்கேயும் கிடைக்குது அந்த மாதிரி இப்போ சிஸ்டமே இல்லை. அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்ளிகேஷன் யார்கிட்டே பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்ரூவ்டு இன்க்ரீஸ் ஆகிடும். Tamil does not have a DGP for a long time. How would you respond to criticism that this reflects an increased law and order and crime rate? In the first sentence, I think I could not get The absence of a L&O DGP for a long time in Tamil Nadu, that many say reflects in a rise in crime and decline in law and order. I think this is a very, very wrong correlation, which is if someone is trying to make, it's a very wrong correlation that someone is trying to make. We have DGP law and order. He enjoys all the powers of taking the action as a DGP law and order should have, and he is functioning with all the powers as is available to a DGP law and order. So I don't think it is justified to connect the two things. நிரந்தர டிஜிபி போடுறதுல என்ன பிரச்சனை? நிரந்தர டிஜிபி போடுறதுல என்ன பிரச்சனை தமிழக அரசு? ஏன் போடாம அதை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கு? ஐ திங்க் உங்களுக்கு இதே சம்பந்தமாக இருக்கிற டீட்டெயில்ஸு பற்றி தெரியும். யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் த டீட்டெயில்ஸு. தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நம்ம யூபிஎஸ்சிக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கோம். அந்த ப்ரொப்போசல் படி ஒரு இம்பேனல்மெண்ட் கமிட்டி யூபிஎஸ்சி கூட்டணும். அது பின்னால் ஃபர்தர் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கும். தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக என்ன மாதிரி தூத்துக்குடி விழாதிகள் இப்போ விசாரணையில் இருக்காது. இன்றைக்கி தான் போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்ருக்குது. போஸ்ட்மார்ட்டம் முடிவு வந்த உடனே ஒரு கிளாரிட்டி இருக்கும். மீன்வைல் அந்த ஊரில் சந்தேக நபர்கள் யாருன்னு, அது ஒரு ரிமோட் பிளேஸ், அதனால் வெளியிலேருந்து வந்து செஞ்சுருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் விசாரணை தான் முடிவு பண்ணணும். அதனால் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் அதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறது. அந்த விஷயத்தில் திருப்பி நீங்கள் விளாத்திக்குளம் போகணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி திருப்பி விளாத்திக்குளத்துலேருந்து திருப்பி குளத்தூரே போகணும்னு சொல்கிறாங்க ஆர்குமெண்ட் ஸ்டேஷனுக்கு. இந்த மாதிரி இந்த இடைப்பட்ட இடைக்கழிக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சர்க்கிள் சொல்கிறாங்க. 0 எஃப்ஐஆர் வந்ததுக்கப்புறமா ஏன் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறோம்? அது போக்சோவில் வருதுன்னு ஏடபிள்யூபிஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் உடனே நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றியும் விசாரிப்போம்.
அது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும். யாரும் தவறினா அதுலேயும் நடவடிக்கை எடுப்போம். இப்போ சாதி பேர் சொன்னாவே தவறு அப்படின்னு சொல்றீங்க, அதில் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்னும் வந்து ஆன்லைனில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. குறிப்பாக இளைஞர்களுக்கு அது பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு என்ன நடவடிக்கை எவ்வளோ குற்றம் செய்யணும்? கம்ப்ளைண்ட் வந்திருந்தால் அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுறோம், விசாரித்து நடவடிக்கை எடுப்போம். பொதுப்படையாக போயிட்டு இல்லை அதுதான் சொல்கிறேன், கோர்ட்டில் லீகலாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வேண்டியிருக்கும். பொதுப்படையாக இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஆளை கண்டுபிடிக்கிறது நெட்லங்கிறது இருக்குது, அதையும் பண்ணுறோம். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் தான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது ஈஸி. சார், இப்போ கொலையோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் தென் மாவட்டங்களில் சாதிய கொலைகள் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு தரப்பு சில தரப்பு பட்டியல் சமூக மக்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. குறிப்பாக அந்த நாங்குநேரி சம்பவம் மாதிரி முன்பகையே இல்லாமல் சாதிய நோக்கத்தில் வந்து கண்மூடித்தனமாக வெட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பட்டியல் சமூகத்தில் சிலர் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமாக இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் முடிச்சுட்டோம். உங்களுக்கே கேஸை பற்றி வித்தியாசம் முழு விவரம் தெரியும். இப்போ எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது போலீஸ் தரப்பில் நம்ம காவல்துறை தரப்பில் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அதோட கண்ணோட்டங்கள் மக்கள் பார்க்குற கண்ணோட்டமும் எங்கள் கண்ணோட்டமும் ஒன்றாங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கொலைகள் மொத்தமாக 2021 பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக இருக்குது அல்லது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் வேண்டி குறிப்பாக ஜாதிய கொலைகள்ங்கிறது ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம், ஒரு வியூகம். ஆனால் அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்க்க முடியாது. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணம் இருக்குது. கொலையை கண்டுபிடிக்கிறோம், அதான் முக்கியம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் நடந்தால் உடனே கண்டுபிடிக்கிறோம், குற்றவாளிகளை பிடிக்கிறோம், ப்ராசிக்யூட் பண்ணுறோம், அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி தரோம். அதை திறம்பட செய்து வருகிறோம். அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட, குறிப்பாக அந்த 22 வயசு 21 வயசு இளைஞர்கள் கூட இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து பழைய குற்றவாளிகளை போட்டு அவரோட 2வது பதிப்பு 3வது பதிப்புலாம் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை நம்ம கண்காணிக்கிறோமா? இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த ரீல்ஸ் போட்டு ரவுடிசத்தை வளர்க்கக்கூடிய நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுதா? எடுக்கப்படும், எடுத்து வருகிறோம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார். இதனால் வரையிலும் குற்ற சம்பவங்கள் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிர்கட்சிகள் கிளம்பும் போது அரசு தரப்புல அமைச்சர்கள் யாராவது விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அதிகாரிகளே முன் வந்து விளக்கம் கொடுக்குறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த. இது வந்து அரசியல் ரீதியாக போகாம இது நிர்வாக பிரச்சனையாகவும் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒப்பீடு முன்ன விட இது அரசியல்வாதி மாதிரியே பேசுகிற டோன் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நீங்கள் பேசுறது ஒப்பீடு தான். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க முன்னாடி நடக்கிறத விட இப்போ கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பீடு இருக்குது. இந்த ஒப்பீடு அரசியல்வாதிகள் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை பெரிய பூம் ஆகிட்டு இருக்குது, எலெக்ஷன் டைமில் இருக்கும்போது விளக்கம் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி இருக்குங்க சார், எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் பேசுறது உங்களுக்கு அரசியல்வாதி மாதிரி தெரியுதா? ஒப்பீடு அப்படி இருக்கு. நாங்கள் எந்த இயர் எடுத்து கம்பேர் பண்ணுறோம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன டோன் அண்ட் டெனர். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஃபர்தர். சார், குற்றவாளிகளை பிடிச்சிருவோம் சார், குற்றவாளிகளை பிடிச்சிருவோம். ஆனால் அவங்களை ட்ரீட் பண்ணுறதுல வந்து இப்போ ஓட்டும் தரையிடுற அளவுக்கு வந்துருக்கு. அதாவது கண்ணை கட்டி காலை அடிச்சு உடச்சிருக்காங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஜட்ஜஸ் முன்னாலே வாக்குமூலம் கொடுக்குற ஒரு கேஸ் வந்துருக்கு. அது ஒரு கெட்ட போலீஸ் கொடுத்தாங்க. இல்லை, இது ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் கேட்கும் போது சொன்னேன். கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ் பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய பாலிசி 0 டாலரன்ஸ். நடக்கவே கூடாது, நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ நடந்தால் அந்த இன்சிடென்ட்ஸில் வெரி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் வில் டேக் பிளேஸ். அதுக்கு கவர்மெண்ட்டு எப்பவும் தயாராக இருக்குது. வாட் எவர் ஆர் த நெசசரி ஆக்ஷன் அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ நீங்கள் அந்த ஒர்க்கிங் ஆஃப் எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுதில்ல, அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு சைபர் கிரைமில் ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா 7 people அரஸ்டட்னு ஒரு பொத்தாமூலமாக வந்திருந்தது ஒரு டீட்டெயில்ஸ். ஆனால் அதில் ஒரு போலீஸ்மேன் இன்வால்வ், பிரதீப்னு ஒரு 12th Battalion மணித்தார் இதில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அது ஒளிமுறை இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது கைண்ட் ஆஃப் ஹைடிங் சம் டீடைல்ஸ். போலீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் பட் இட்ஸ் நாட் ரெடில்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட தொழிலையும் போடுறது இல்லையா? ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அரெஸ்டடு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அரெஸ்ட்னு போடுறது இல்லையா? அக்யூஸ் அரெஸ்டட் தான் போடுறோம். ஏன் போலீஸ்காரன் மட்டும் தனியாக பிரித்து பார்க்கணும்? நேம் கூட வரதில்லை சார். அக்யூஸ் அரெஸ்ட் கொடுத்துட்றோம். தொடர்ந்து வந்து எல்லா இடங்களையும் வந்து சரி இவங்களும் சரி பேசிக்கிட்டே
அந்த இது மாதிரி ஒரு குழப்பமோ இதோ உண்டாகிற சமயம் வரும்போது நீங்க எல்லாம் actions different type டேட்டா அதுக்கு டிஃப்ரெண்டா பண்ற போது இஷ்யூஸ் கிரியேட் ஆகலாம்ல அவங்களுக்கு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை புரியல கரெக்டாக கேள்வியே உங்களுக்கு. ஆக்சுவலா லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமா நிறைய குழப்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. லீடர்ஸ் பேசுறாங்க, மற்றவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுறவங்க தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அவங்க ஆக்ஷன்ஸ் ஏதாவது என்ன பண்ணிருக்கோம், 4 என்ன பண்ணிருக்கோம், 5 என்ன பண்ணிருக்கோங்கிற டேட்டா அப்படிங்கிறப்ப என்ன ஆக்ஷன்ஸ் அவங்க அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு எஸ்பி இருக்கிறாங்க முத்தரசின்னு. உங்கள் ஊடகத்துறைகளில் யாருக்கான எப்போ வேணாலும் பர்டிகுலர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் பொது ஊடகத்தில் பேசுகிறது எல்லாத்துக்கும் காவல்துறையில் தனியாக பதிலளிப்பது கடினம். அது எதிர்பார்க்கவும் தேவை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதோட வேலையை செய்யணும். நீங்கள் ஊடகத்துறையினர் எப்போயான உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வேணும்னா பர்டிகுலர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம்.